ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் AMXFS ஹேக்கர். இன்றைக்கி நம்ம எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தார், யூடியூப் சேனல் ஆன் பண்ணுறதே நீங்கள் வீடியோவாக போடலாமேன்னு. அதனால தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்குள்ளே போயிட்டு சைன்இன் வைங்க. சைன்இனில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை எடுங்க. உங்கள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கஸ்டமைஸ் சேனல் வைங்க. இதுக்கு பின்னாடியே நீங்கள் ஆர்ட் இது பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிக்கலாம். செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா இதில் ப்ரைவசி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேவ் பண்ணுங்கள். இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வீடியோஸ், ப்ளேலிஸ்ட்டு, சேனல்ஸ் இது எல்லாமே ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இன்னும் நம்மளோட AMXFS ஹேக்கர் 2.0க்கும் அதர் இடத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் ஓப்பன் ஆகிக்கும். நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போட்டுக்கலாம். வீடியோஸ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னா யூடியூப் ஸ்டுடியோ அங்கேயே இருக்கும். யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் இதுதான் மெயினான செட்டிங்ஸ். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் மெயினானது. நீங்கள் போடுற காசெல்லாம் வந்துட்டு எந்த நாட்டு மதிப்பில் இருக்கணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதில் யூடியூப்லேருந்து உங்களுக்கு காசு வந்துச்சுன்னா இந்த நாட்டு மதிப்பில் தான் வரும். இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சேனலில் வந்துட்டு இது உங்கள் சேனலுக்கான கீவேர்ட்ஸ் இது நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு உங்கள் நாட்டோட கண்ட்ரி வச்சுக்கலாம். எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஆட் பண்ணி இதில் சேவ் கொடுத்துக்கோங்க. அப்பான்னு சொல்லிட்டு ஒரு அதாவது நீங்கள் ஃபைலுக்காக இந்த வீடியோ யூஸ் பண்ணிங்கன்னா இது எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டி நோ கொடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு உங்களோட எத்தனை பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியணும்னா அதை அப்படியே விட்ருங்க. இல்லாட்டி அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களை எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அடுத்து பில்டிங். இதுக்குள்ளே தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். எந்த ஃபோட்டோஸ் வேணால் வச்சுக்கலாம். அது ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும், இந்த சைஸில் இருக்கணும். இந்த இதெல்லாம் வந்துட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை அதிகமாகிறப்ப தான் இது எல்லாமே எப்படி கொடுப்பாங்க. இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். உங்களோட அதாவது வீடியோக்கு தம்பிள்ஸ் வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கிளைம் எதுவும் வந்துச்சுன்னா உங்களோட இமெயிலுக்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இது வந்து பேசிக் இன்ஃபோ. இது வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் இது அப்லோட் பண்ணக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் எதுவும் மாற்றாதீங்க, சேவ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களோட இந்த அக்கௌண்ட் இல்லாமல் இன்னொரு அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது பிளாக் யூசர்ஸ் உங்களை ஏதாவது யூடியூப் சேனலில் இந்த லிங்க்கை வரக்கூடாதுன்னா இதில் நீங்கள் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த லிங்கை பற்றி உங்களுக்கு காட்டாது. சேவ் கொடுத்துக்கோங்க.
2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கு இதை கொடுத்து நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சேஃபாக இருக்கும். இந்த இதை வச்சு நீங்கள் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்னும் ப்ளேலிஸ்ட் கொடுத்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் வந்துடும். அது அனலைஸ் இதெல்லாம் நீங்கள் வீடியோ எந்த அளவுக்கு ரீச் ஆகுது, எந்த கண்டென்ட் பார்க்குறாங்கன்னு பாருங்கள். கமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுற எல்லா கமெண்ட்ஸுமே இதில் வந்துடும். எந்த கமெண்ட்ஸாக இருந்தாலும் இதில் காட்டும். நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எல்லா வீடியோஸோட கமெண்ட்ஸும் அடுத்து சப்டைட்டில்ஸ். நீங்கள் வீடியோவுக்கு கீழே வந்து சப்டைட்டில்ஸ் வைக்கணும்னா நீங்களே இதில் எழுதிக்கலாம். சப்டைட்டில்ஸ் எழுதிக்கோங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜில் கண்டென்ட்லாம் போட போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை வியூஸ் வந்துட்டு உங்களோடது பார்க்கணும். இது முழுசாக முடிஞ்சால் தான் வந்துட்டு உங்களுக்கு காசே வரும். இது வந்துட்டு நோ காப்பிரைட்டிங் மியூசிக். இதில் இருக்கிற எல்லா மியூசிக்குமே நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட வீடியோ காப்பிரைட்டிங் கிளைமுக்குள்ளே போகாமல் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா ஹெல்ப் வச்சு நீங்கள் அதில் சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹெல்ப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களோட வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் லைவும் போய்க்கலாம். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே போயிடும்.